Hi friends, welcome back to Mass Herbal Care. இன்னைக்கு நம்ம Mass Herbal Careல என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வெள்ளை முடி பிரச்சனை தான். ஸோ இந்த கிரே ஹேர் பிரச்சனைய எப்படி சால்வ் பண்றது? ஏன்னா இப்போ மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய ஹேர் டை யூஸ் பண்றதுனால நிறைய சைடு எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ பயப்படுறாங்க. ஸோ அதனாலதான் இந்த ஹெர்பல் ஹேர் டை அந்த மாதிரிலாம் தேடி சர்ச் பண்ணி வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஹேர் டை பார்த்தீங்கன்னா நேச்சுரலான ஒரு ஹேர் டை தான் நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ இந்த ஹேர் டை பண்றதுக்கு ஜஸ்ட் ரெண்டு பொருள் இருந்தா போதும், உங்களோட ஹேர் நல்லா கலர் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ ஆனா என்னன்னா, எந்த ஒரு ஹேர் டை நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க கெமிக்கல் ஹேர் டைல கிடைக்கக்கூடிய அந்த டார்க்னஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பான ஒரு விஷயம். ஏன்னா அது கெமிக்கல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஸ்டக்குன்னு உங்களுக்கு அடுத்த நிமிஷமே உங்களுக்கு அந்த கலர் கொடுத்துரும். ஜஸ்ட் அது பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல இருந்து 15 நிமிஷம் தான் நீங்க அதை அப்ளை பண்ணணும். அதுக்கு மேல நீங்க அதை யூஸ் பண்ணவும் கூடாது. ஸோ அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் டிசீஸ் வரும் அப்படின்னு சொல்லி அதுலயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? சோ நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா 15 நிமிஷம் இல்ல, போட்டு அடுத்த செகண்டே கூட ஒரு மாதிரி இச்சிங் ப்ராப்ளம்லாம் வரும். சோ அந்த மாதிரி இந்த ஹெர்பல் ஹேர் டை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராது. சோ அதனாலதான் இப்ப நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா ஹெர்பல் ஹேர் டைய விரும்பி விரும்பி வராங்க, நிறைய சர்ச் பண்றாங்க. நிறைய பேர்கிட்ட ஹெர்பல் ஹேர் டை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுல உடனே ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா கூட கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி வாங்கிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி இதுலதான் நம்ம இன்னைக்கு ஒரு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போறோம். சோ வாங்க என்ன ஹேர் டை எப்படின்னு சொல்லிட்டு வீடியோல போய் தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கோம் பாருங்க, இதுதான் அஞ்சனக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது ஹேர் டைக்கு நிறையவே யூஸ் பண்ணுவாங்க. சோ இதுதான் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ணி ஹேர் டை பண்ண போறோம். ஸோ இது எப்படி ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அஞ்சனக்கல் ஹேர் டை இதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்ப இந்த அஞ்சனக்கல்ல இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா ஒரு சின்ன பீசஸ் கட் பண்ணிட்டு இதை நல்லா பவுடர் மாதிரி அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு கல்லுல போட்டு நல்லா இடிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா பவுடர் பேஸ்ல தான் நம்மளுக்கு வேணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அவ்ரி பொடி. ஸோ இந்த அவ்ரி பொடி கூட தான் இந்த அஞ்சனக்கல் பவுடரை நம்ம சேர்க்க போறோம். ஸோ இப்ப காமிக்கிற பாருங்க, இது 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இது 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்ப இதை ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தண்ணி அதிகமாவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம தலையில போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப கெட்டியா இருந்துச்சு அப்படின்னா அப்படியே உதிர்ந்து விழுந்துரும். ஸோ அதே மாதிரி ரொம்ப தண்ணியா இருந்தாலுமே உங்களுக்கு அந்த முடியில அந்த கலர் உங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதனால பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாவே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப தண்ணியாவும் இல்லை, அதே மாதிரி ரொம்ப கெட்டியாவும் இல்லை. ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணியா இருந்தா கூட அது ஒரு 5 செகண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சமா கெட்டி ஆகும். ஸோ அதனாலதான் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு நான் மிக்ஸ் பண்ணி காமிச்சிருக்கேன்.
அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கான ஹேர் டை வந்து தயாராகிடுச்சு. இதை அப்ளை பண்ணிட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். எப்பயும் போல தான் ஒரு 2 hours வந்து நம்ம தலையில் வச்சுட்டு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண ஹேர் டை வந்து இருக்கு. இப்போ இதை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோதான். எல்லாத்தையுமே வந்து பூசிட்டேன். நான் ஃபுல்லாக முடிக்கு நான் வந்து எப்பயுமே நான் அப்ளை பண்ணுறதில்ல. இந்த முன்னாடி உள்ள முடிக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி நான் அப்ளை பண்ணிட்டேன். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டு ஹேர் வாஷ் வந்து பண்ணிக்கலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த ஹேர் டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உடனே ரிசல்ட் வந்து கிடைக்காது. ஏன்னா இது வாரத்துல ஒரு 2 நாள் வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். குறைஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 முறையாவது நீங்க வந்து போடுங்க. போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த கலர் வந்து நல்லாவே தெரியும். ஏன்னா இன்னைக்கு ஒரே ஒரு நாள்ல போட்டீங்க, மற்ற ஹேர் டை மாதிரி உடனே நாளைக்கே நல்ல கலர் வந்து பிடிச்சிருச்சு அப்படின்னு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது வந்து நீங்க போட போட தான் உங்களுக்கு வந்து கலர் வந்து பிடிக்கும். ஸோ அதனால ஆனால் ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஹேர் கலர் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ நான் ஹேர் வாஷ் வந்து பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ ஹேர் வாஷ் வந்து பண்ணிட்டு வந்துட்டேன். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு கலர் வந்து கிடைக்கல அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் லைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டார்க் கலர் மாதிரி வந்து கொஞ்சம் கிடைச்சிருக்கு. ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்து நம்மளுக்கு லைட்டாக மாறி இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் இருந்ததோட இப்போ கொஞ்சம் அந்த கலர் மட்டும் லைட்டாக சேஞ்ச் ஆயிருக்கே தவிர ஃபுல்லாக அந்த வெள்ளை மூடி எல்லாமே வந்து பிளாக்கா அப்படிலாம் மாறலை. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இது வந்து நீங்கள் ஒரே ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு உடனே ரிசல்ட் வந்து கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு 4-5 டைமுக்கு மேலே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகுறது உங்களுக்கே தெரியும். இந்த ஹேர் டே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.